இதுதான் அந்த வேட்டியான் ராஜோட மணிமண்டபம். இங்கேதான் அவன் பல ஆண்டுகளுக்கு முன்னால சந்திரமுகிய உயிரோட இருச்சான். ஐயோ, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. திடீர்னு பிரேக் பிடிக்காம இந்த வீட்டில் வந்து இப்படி இடிச்சிட்டோமே. இந்த வீடு என்னடா இது இப்படி எரிஞ்சு கிடக்குது? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி எல்லாமே கெட்டதாகவே நடக்குது? இன்னைக்கு யார் மூஞ்சில் மூச்சுனே தெரில. ஒருவேளை இந்த சின்சன் மூஞ்சில் மூச்சனா என்ன நடந்ததுன்னே தெரில. இந்த கார் வேறு எப்படி மாட்டிகிட்டு இருக்கு. அடாடா, இந்த கார் ஓனருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேனே தெரியலையே. இந்த காரை நான் இப்போ எடுத்தே ஆகணுமே. இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் இருந்ததுன்னா இந்த காரை எப்படியாச்சும் எடுக்க ட்ரை பண்ணணும். என்னடா அது, இந்த வீடே பயங்கரமாக அமானுஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன இது மாதிரி ஒரு வீடு எரிஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. மொத்தமாக இடிஞ்சு வந்துருக்குது. ஐயோ, என்னடா இது, ஒரு பொருள் கூட இல்லை காரை எடுக்கிறதுக்கு. சரி, இங்கே வேற ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்ப்போம் நம்ம. இது என்னடா இது, சோஃபா செட்டு மொத்தமாக எரிஞ்சு போயிருக்குது. எதுவுமே வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது போல இருக்குது. இது என்ன போர்டு இது என்ன போர்டுன்னே தெரியலையே. சரி, இதையாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளோட சின்சன்கிட்ட கொடுப்போம். இந்த வீட்டில் ஒரு பொருளை கூட விடாமல் எல்லாத்தையும் எரிச்சு விட்ருக்கு. இந்த போர்டு மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. சரி, கிடைச்சது வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு காரில் கிளம்பி போக வேண்டியது தான். கார் வேறு ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல, இடிச்சா இடியில. அடடா, கார் எங்கடா? என்னடா இது, காரை காணும். இங்கே தானே கார் ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது. ஐயையோ, காரை வேற காணுமே. ஒருவேளை திருட்டு பசங்க திருடிட்டு போயிட்டாங்களா? என்னடா இது கொடுமையாக போச்சு. நம்மளால காரை எடுக்க முடியலன்னு நினச்சா வேற எவனையும் காரை ஆட்டை போட்டுட்ருக்காங்க. யார் பண்ண வேலைன்னு தெரியலையே. இது இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக்சிடெண்ட் ஆன காரை காணோம், வீடு எரிஞ்சு போயிருக்குது. மழை வேற கொட்டுன்னு கொட்டுது. என்ன நடக்க போதோ? அடாடா, என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி வேற இருக்குது. ஓடுடா பிராங்க்லின், ஓடிடு. சந்திரமுகி என்ன எழுப்பிட்டாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு அந்த போர்டை எடுத்துட்டாங்க. விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். அந்த போர்டு இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். என்ன தட்டி எழுப்புறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். வரேன். எம்மாடியோ, போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. எவ்வளோ பிரச்சனைடா எப்பா. ஆக்சிடென்ட்டு, காரை காணோம், எரிஞ்ச வீடு, எல்லாமே பயங்கர திகிலாகவே இருக்குது அப்பா. என்னங்கடா டேய், நிம்மதியாக டிவியை பார்க்கலான்னு பார்த்தா இங்கேயும் ஏதோ குண்டு வெடிக்குது, என்னென்னமோ பண்ணுறாங்க. டேய், உருப்படியாக ஏதாச்சும் சொல்லுங்களாம்ப்பா. வணக்கம் மக்களே, என் பேர் ஸ்டீவ். நான் எஃப்ஐபி ஏஜென்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நம்ம சிட்டிக்குள்ளே நடந்திருக்கு. ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த கார் விபத்து எப்படி நடந்ததுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த காரில் பயணம் செஞ்சவர் சம்பவ இடத்துலயே இறந்தும் போயிருக்காரு. இந்த விபத்து நடந்த இடம் ரொம்ப மோசமான அமானுஷம் நிறைந்த இடமும் சொல்கிறாங்க. என்னடா இது, நான் ஓட்டிட்டு போன காரு எனக்கு நடந்த சம்பவம் அப்படியே டிவிலேயே வருது. ஐயோயோ, என்ன சொல்கிறாங்க இவங்க? அப்போனா இந்த காரில் ட்ராவல் பண்ணவர் செத்துட்டாருனா, அப்போனா நான் செத்துட்டானா? இது என்னடா இது, என்னால் நம்பவே முடியல. என்ன நடக்குது இந்த வீட்டில்? நான் இங்கே உயிரோடு தானே இருக்கிறேன். அடக்கடவுளே, எனக்கு என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சின்சனின் சாப்பும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். டேய் சின்சன் சாப், எங்கடா இருக்கீங்க? டேய், எனக்கு ஒரே பயமாக இருக்குடா. என்னென்னமோ தப்பாக நடக்குது. சின்சன் சாப், டேய் இருக்கீங்களா இல்லையா? எங்கடா போய் தொலைஞ்சிங்க? அடராமா, இந்த 2 பேரும் எங்கே போனாங்க தெரியலையே. மழை வேற பெய்யுது அதிகமாக, கண்டிப்பாக எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டாங்க. டேய் சின்சேனு, என்னடா டே திடீர்னு இங்கே வந்து நிற்கிற? எப்படிடா இங்கே வந்த நீ? கருப்பா, நான் ரொம்ப நேரமா நானும் சப்பா இங்க தாண்டா இருக்கோம். உன்ன தாண்டா ஆளை காணோம். பாஸ், ஆமா பாஸ், நானும் சின்சானும் ரொம்ப நேரமா டிவியை பார்த்துட்டு இப்பதான் இங்க ஏதோ ஒரு போர்டு சின்சான் கண்டுபிடிச்சோம். அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன்.
எங்க பாஸ் போயிருந்தீங்க நீங்க? ரொம்ப நேரமா உங்களை ஆளே காணோம். டேய் என்னடா சொல்றீங்க? என்ன ஆளை காணுமா? நான் இவ்வளோ நேரமா இங்கே தானடா இருந்தேன். ஐயோ, நான் என்ன நிஜமாவே செத்து போயிட்டேனா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. டேய் சின்சன், நான் நிஜமாவே உங்க கண்ணுக்கு தெரியறேனாடா? நான் உயிரோட தான் இருக்கேனா? ஏய் கருப்பா, என்னடா உளர்ற? நீ எங்க கண்ணுக்கு தெரியறதுனால தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ மென்டல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி, வா இந்த ஓஜா போர்டு விளையாடலாம். என்னது ஓஜா போர்டா? என்னடா பிராங்க்லின், எல்லாமே மறந்துட்டியா? நீ தான் இந்த போர்டு என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்த. என்னது நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேனா? என்னடா இது? தலையும் புரியல காலம் புரியல. ஆமா, இது என்ன போர்டு? மறந்துட்டியாடா பிராங்க்லின்? இதுதான் ஓஜா போர்டு. இந்த போர்டு மூலமா நீ செத்தவங்க கூட பேசலாம். என்னது செத்தவங்க கிட்ட பேசலாமா? ஐயோ, இவங்க என்ன வளர்றாங்கன்னே தெரியலையே. நான் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறேன்னா இவங்களும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியலையே. இந்த வீட்டில் என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்குதுன்னே தெரியலையே. எல்லாமே மர்மமாக இருக்குது எனக்கு. கடவுளே, இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? டே சின்சன், டே சாப்பே, நீங்களாச்சும் உயிரோட இருக்கீங்களா செத்து போயிட்டீங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஏய், நாங்கெல்லாம் உயிரோட தான் இருக்கிறோம். எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகமா இருக்குது. அது என்னமோ கரெக்டு தான்டா சின்சனே. நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படி செத்து போயிட்டேன்னா உங்ககிட்டலாம் பேசவே முடியாது. ஆனால் எப்படி பேசுகிறேன் நான்? ஏய் பிராங்க்லின், அதெல்லாம் விடு. சரி, நம்ம இந்த போர்டுல விளையாடலாம் வா. இந்த போர்டு ரொம்ப அற்புதமான போர்டுன்னு சொல்லியிருக்கான் டோரிமானு. இந்த போர்டுல நம்ம செத்தவங்க கிட்ட பேசலாமா? அதாவது இங்க ஏதாச்சும் துஷ்ட சக்தியோ நல்ல சக்தியோ இருக்குதான்ட்டு கேட்டா கண்டிப்பா இந்த போர்டு பதில் சொல்லுமா? என்னது கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மாவா? ஆமாண்டா பிராங்க்லின், நம்ம டோரிமானும் இதை விளையாடி என் வீட்டுல இருக்கிற பேய் எல்லாம் ஓட்டி இருக்கிறான். என்னது பேய் ஓட்டி இருக்கிறானா? டேய் என்னடா இது? மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சிருக்கீங்க. டேய் கருப்பா, பிராங்க்லின் நாங்க ரெடி ஆயிட்டோம். சீக்கிரம் நீ உட்கார்ந்து நீதான் மந்திரம் சொல்லணும். சீக்கிரம் சொல்லு. இந்த போர்டு கிட்ட இங்க கெட்ட பேய் இருக்கா நல்ல பேய் இருக்கான்னு கேளு சீக்கிரம். நம்ம வீட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சீக்கிரமாவே சரியாயிடும். ஐயோ, இவங்க ஏன் என்ன இப்படி பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியலையே. இது எல்லாம் ஏன் எனக்கு நடக்குது இன்னைக்கு? கடவுளே, கரண்ட் வேற இல்லை, ஒரே இருட்டா இருக்குது. இந்த சின்சன் வேற கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த சாப்பு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். சரி, இந்த போர்டே கேட்போம் நம்ம. ஏ போர்டே, இந்த வீட்டில் ஏதாச்சும் ஆத்மா இருக்குதா? என்னடா இது? ஏதோ சவுண்டு கேட்குது. அடாடா, மெழுகுவத்தி நகருது. என்னது சீயா? எஸ்ல போய் நிற்குது. என்னடா இது? சீன் வருது, அதுக்கப்புறம் எஸ்ன்னு காட்டுது. அப்படின்னா இருக்குதா? போச்சுடா, செத்தண்டா இந்த பிராங்க்லின். டே சின்சன், சாப்பு, நம்ம எல்லாரும் செத்தோம். எனக்கு என்னமோ நம்ம தேவையில்லாத ஆத்மாவை உள்ள இழுத்து விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஓடுடா சின்சன். ஐயோ, என்னடா நடக்குதுங்க? அடடா, என்ன வீடு ஃபுல்லா ஒரு எலும்பு கூடா இருக்குது. என்னடா இது? இந்த போஸ்டர்லாம் நான் ஒட்டவே இல்லையே. எப்படி இது வந்தது? டே சின்சன், டே சாப்பே, என்னமோ துஷ்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ள பூந்துடுச்சுடா. பக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ, யாரோ கதுவை வேற தட்டுறாங்க. யாருன்னு தெரியலையே நேரத்துக்கு. ஏன்டா பேய் மாதிரி தட்டுறீங்க? ஐயோ, எலும்பு கூட பேய். கடவுளை, ஓடுறா 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 பிராங்க்லின். வந்துடுச்சுடா பேய் வீட்டுக்குள்ள. பேயை கிளப்பி விட்டுட்டானே இந்த சின்சன் பையன். டேய் சின்சன், உண்மை? டேய், ஒரே பேய் வந்திருக்குதுடா வீட்டுக்கு. என்னடா பிராங்க்லின் சொல்ற? பேய் வந்திருக்குதா? ஆமாண்டா, எலும்பு கூட பேய் வந்திருக்குடா. வீடு ஃபுல்லாக எலும்பு கூட போட்டவா இருக்குது. கதவு வேற டமால் டமால் தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஒரு எலும்பு கூட வந்து நிற்குது. இப்படி போச்சுடா, எல்லாம் முன்னால தான் வந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி வந்துடுச்சு. டே சின்சன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. டே, உன்னை இருடா, ஒரு வழி ஆக்குறேன். டேய் பிராங்க்லின், ஏன்டா என் உயிரை அடிக்கிற? இருடா, நான் போய் பார்க்கறேன். இந்த பிராங்க்லினுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. அட
சொன்ன மாதிரியே ஒரு எலும்பு கூடாதான் தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஓச்சா போர்டு வேலை செய்தா நிஜமாலே ஒருவேளை பேய் தான் வந்திருக்குமா? அட நம்ம டோரிமானே, என்ன டோரி இந்த மழையிலே வந்திருக்கிற, அதிசயமா இருக்குது. ஆமாடா சின்சன், ஏன்டா இந்த பிராங்க்லின் இப்படி பண்றான்? என்ன பார்த்து பயந்துட்டு ஓடுறான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுடா பிராங்க்லினுக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பாரு மாய் பாரு. ஆமா, டேய் கருப்பா, வந்திருக்கிறது எலும்பு கூடு கிடையாதா நம்மள டோரிமானே? என்னது டோரிமான் வந்திருக்கானா? இல்லையே, நான் பார்க்க போது எலும்பு கொடுத்தானே நின்னுட்டு இருந்தது. உன் கண்ணை சரியா கழுவாம பாத்துருப்ப. டேய் கோலி கண்ணா, ஒழுங்கு மரியாதையா கேம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஆத்மா கிட்ட பேசுறோம் நம்ம. என்னது கேமா? டே இதெல்லாம் ஒரு கேமாடா? அவனுக்கு அட் அ டைம்ல உற்சாகம் வருது, ஆயம் வருது, பேய் பயத்துல பீதி ஆகி போய் கிடக்குற. ஒரு பக்கம் பேதி ஆக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னடானா ஒரே காமெடியா இருக்குதா? எனக்கு இந்த கேமெல்லாம் நான் வரமாட்டேன். ஐயா ஆளை கொடுங்கடா சாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன பிராங்க்லின் ப்ரோ, இதுக்கெல்லாம் எப்படி பயப்படுறீங்க? நாங்க எங்க வீட்டுல விளையாடணும், ரொம்ப ஜாலியாவே இருந்தது. பேய்ங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணும். வாங்க வாங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம். என்னடா டோரி சொல்ற? ஃபன்னா இருக்குமா? எனக்கு கீழே பண்ணே இல்லாம போயிடும் போல இருக்குது. ஐயோ தலைவலியா இருக்குது, என்ன பண்றதுனே தெரியலையே. சரி சரி, ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேயை எப்படியாச்சு கேட்டு அதுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். ஏ பேயே, நீ நல்ல சக்தியா தீய சக்தியா? ஏன் என்ன இப்படி பயம்பூத்துற? ஐயோ பிராங்க்லினே, கரண்ட் வர கட் ஆயிடுச்சு. பேய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னது பேய் வரப்போதா? ஐயோ எங்க இருக்க? இந்த வீட்டில் தான் இருக்கியா? எங்க இருக்க? ஒழுங்கா சொல்லிடு. உன்னோட பேரு என்ன? உடனே சொல்லு. டேய் கருப்பா பிராங்க்லின், எனக்கு என்னமோ அந்த பேய் பேர் வந்து சீல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சீனா? டேய் சின்சன், எங்க வீட்டு பக்கத்துல சாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி செத்து போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க தான் வந்திருக்காங்களா? என்னது ஆண்டி செத்து போயிட்டாங்களா? ஐயோ டேய் பிராங்க்லின், தலை மேல ஒரு பேய் நிக்குது. ஐயோ என்னடா லக்க 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 லக்கன்ற? டே சின்சன், ஏன்டா இப்படி பண்ற? நான் சொல்லலடா, அந்த பேய் தான்டா சொல்லுது. என்னது? ஆமாண்டா, முதுகு பின்னாடி இருக்குடா அது. என்னது முதுகு பின்னாடி? எங்க பாப்போம்? அம்மாடியோ, ஓடு ஓடு ஓடு, நிஜமால பேய். அடா பாவிகளா, பேயை கிளப்பி விட்டுட்டீங்களடா. ஐயோ இந்த அடி எவ்வளவோ பரவாயில்ல. பேய்கிட்ட அடி வாங்குறத விட நம்ம அடி வாங்கி சாவலாம் போல இருக்கு கீழே விழுந்து. என்னடா இது, செவுரு யாரா கட்டுது? இன்னும் பேய் செவுரெல்லாம் கட்டுது. ஓடு ஓடு, செவுரு கட்டினாலும் வீடு கட்டினாலும் எகிரி குச்சி ஓடுவோம் இந்த பிராங்க்லினு. ஓடி போய் ஒளிஞ்சுக்கூடா பிராங்க்லினு. டேய் பிராங்க்லின், என்ன விட்டுட்டு போயிட்டியாடா? இந்த பேய் என்ன கொடுமைப்படுத்துதுடா பிராங்க்லின், என்ன காப்பாத்து. ஐயோ இந்த சின்சன் வேற மாட்டிக்கிட்டான், டோரி மாட்டிக்கிட்டான், சாப்பு மாட்டிக்கிட்டாங்க. நான் என்ன பண்றதுனே தெரியலையே. தேவையில்லாத விளையாட்டு விபரீதமாகி போயிடுச்சே. பேயை கிளப்பி விட்டுட்டானே இந்த கேமை விளையாடி. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாச்சும் ஏறி போய் அவங்கள காப்பாற்றி ஆகணும். கடவுளே, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். கரண்ட்டு வேற எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது. அட கரண்ட் வந்துடுச்சு, பரவாயில்லையே. என்னடா இது, பின்னாடி என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது இது? ஐயோ மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போய் தான் பார்ப்போம். அடாடா, செம பெட்டி வந்திருக்குது. என்னோட சாவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல இருக்குது. என்னை சாகு அடிச்சு இந்த பேய் இந்த செம பெட்டியில் போட போது போல இருக்குது. போச்சா? அட கடவுளே. டேய் சின்சன், நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கடா.
ஐயையோ யாருடா அது? ஐயையோ பேய், இங்கேயும் பேயா? ஐயையோ இதுங்க என்னடா இது ஃபுல்லாக பேண்டாட சுற்றிட்டு வந்துருக்குதுங்க. அடாடா நம்மள கடிக்குதுங்களே. ஐயையோ இடிக்கிற சத்தம், இதுங்கெல்லாம் என்னடா இப்படி தாக்குதுங்க நம்மள? அடக்கடவுளை ஓடுடா ஃப்ராங்க்ல, இந்த இடத்த விட்டு ஓடு. இன்னைக்கு நம்மளுக்கு சாவு கன்ஃபார்ம் தான் போல இருக்குது. என்னடா பண்ணுறது? இதுல இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னே தெரியலையே. ஒரே புரியாத புதிராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த பேய்களோட ஆட்டோடியமாக இருக்குது. கடவுளே, இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? அட என்னடா நம்ம சாப் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. வேணாண்டா எப்பா, வேற வழியில் போயிடலாம். அது கண்டிப்பாக சாப்பாக இருக்காது, பேயாக தான் இருக்கும். அட நம்ம சாப்பு தான் குலைச்சிட்டு வர மாதிரி இருக்கு. பாஸ், எங்க பாஸ் போறீங்க? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வந்தது நம்ம டோரிமான் கிடையாது, அதுவும் பேய் தான், எலும்பு கூடு பேய். அம்மாடியோ, அப்பனா நான் பார்த்தது கரெக்டு தானே? இந்த சின்சன் பையன் பண்ணுற வேலை ஒவ்வொன்றுதுலுமே பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது? இந்த சின்சன் வசமாக மாட்டிக்கிட்டானே இந்த பேய்கிட்ட. டேய் சாப்பே, சரி வாடா, அந்த பேய்கிட்ட நம்ம போய் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்போம். நம்ம சின்சனை காப்பாற்றுற வேலையை நம்ம பார்க்கலாம். வேற வழியே கிடையாது. அந்த பேய்கிட்ட பேசினா மட்டும் தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். டேய் சாப்பே, கொஞ்சம் கூட வாடா. நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பேய்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியத்தையும் கொடுக்கணும். அடாடா, எப்படி எலும்பு கூட வந்து நிற்கிறான் பாரு இந்த டோரிமானு. டே டோரி, என்னடா இப்படி ஆயிட்டே நீ? அடே பிராங்க்லின், என்னடா இப்படி விட்டுட்டு போயிட்டேனே நீ? உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. இந்த பேய் எல்லா பேயும் கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. இந்த போர்டு அது வசம் படுத்திக்கிச்சுடா. செத்து போன அதோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பஞ்சாயத்தாக போகுது. இந்த ஊடு ஃபுல்லா பேய் விடாக போகுது. நீ என்னடா பண்ண போற? என்னோட பேரு சந்திரமுகி. என்ன ஒரு ராஜா உயிரோட எரிச்சிட்டாரு. ஆத்தி, இது பேரு சந்திரமுகியா? டேய் பிராங்க்லின், உன் பக்கத்துல டோரிமான் எப்படி ஆடுறான் பாரு, எலும்பு கூடயா? அடாடா ஆமாண்டா. இது என்னடா டோரிமான் வேற ஸ்டெப்பு போட்டுட்டு இருக்கான். ஓடு ஓடு ஓடு, பெரிய தலைவலியா போச்சே. டே சின்சன் வந்து தோலடா. என்னால வர முடியலடா பிராங்க்லின், இந்த பேய் என்ன கட்டி போட்டிருக்குது. என்னது கட்டி போட்டிருக்குதா? அடாடா போச்சா? அப்போனா நம்ம மட்டும் தான் எஸ்கேப் ஆகணும் போல இருக்குது. ஓடிடுடா ஃப்ராங்க்லின், எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடு. அடாடா, இந்த ஃப்ராங்க்லினுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க திரும்பினாலும் எங்க கால் வச்சாலும் ஒரே பேய் அட்டகாசமா இருக்குது. இந்த பிராங்க்லினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வர மாட்டாங்களா? அடே பிராங்க்லினே, என்னடா நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம்? யார் அது? ஏய், நான் தான்டா சின்சனு. டேய் சின்சினி, நீ எப்படி வந்த? நீ தான் பேய் கட்டி போட்டு இருக்கு நீ. அதுவாடா, நான் எஸ்கேப் ஆகி இப்படியே வந்துட்டேன். என்னது, பேயோட பிடியிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டீங்களா? டேய், என்னால் சத்தியமாக நம்ப முடியலடா நீங்கள் சொல்கிறதெல்லாம். டேய், உங்கள் கூட இருந்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இதுக்கு நான் செத்தே போயிட்டுருக்கலாம் போல இருக்குது. ஏன் இது மாதிரி எனக்கு ஒரு கொடுமை நடக்குதுன்னு தெரியலையே. டேய் பிராங்க்லின், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் நிஜமாலே உயிரோட தான்டா இருக்கேன். டேய் சின்சன், நான் இப்போ இருக்கிற நிலைமையில யாருமே நம்ப முடியலடா. எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. என்னோட நண்பருக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்லி ஆகணும். நான் மெசேஜ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அவர் வருவார். அது வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் தான் எனக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடே பிராங்க்லின், வெளியே போகாதடா. ஏன்டா என்ன வெளியே போகாதன்ற? சொன்னா கேளு, வெளியே போகாத. நீ யாருடா என்ன வெளியே போகாதன்னு சொல்கிறதுக்கு? நான் போவேன். என் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் ஒரே பேய்களாக இருக்குது. நான் கண்டிப்பாக வெளியே போயே தீருவேன். வா பிராங்க்லின், உனக்காக தான் வெயிட்டிங். யாரா அது? டே சின்சன், நீயா இது? டேய் பிராங்க்லின், நான் சொன்னேன் கேட்டியா? வெளியே வராதேன்னு பாருங்க.
அம்மாடியோ கிராணி கிழவியோ நென்னும் வந்திருக்குது. போச்சே, இதுங்க ஆல்ரெடி செத்து போனதுங்களே மறுபடியும் அந்த பேய் வர வச்சிடுச்சா? தப்பு பண்ணிட்டிய பிராங்க்லின். நீயும் அந்த சின்சன் சாப்பு மாதிரி எங்க கையில சாக போறீங்க. சந்திரமுகி எங்களோட பாஸ். என்னது, என்னோட நண்பன் சின்சனும் என் பாசமான சாப்பும் செத்து போயிட்டாங்களா? இருக்கவே இருக்காது, அது கண்டிப்பா இருக்காது. நீங்க எனக்கு பொய் சொல்றீங்க. இத நான் ஒரு வழியாக்காம விட மாட்டேன். இந்த பிராங்க்லின் உங்களுக்கு யாருன்னு நான் காட்டாம விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் ஒரு வழியாக்காம விட மாட்டேன். நான் யாருன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க.